விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புழு மருந்து தான் அடிக்கணும். புழுவோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா புழு போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் புழு மருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளானிங்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் அடுத்தது என்ன புழு மருந்து அடிக்க போகிறேன் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா புதுசு என்கே சின்சிந்தா கம்பெனியில் மினிக்டோ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி போன வருஷம் லான்ச் பண்ண ஒரு புழு மருந்து தான் இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புழு மருந்து எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். ஏன்னா அதை அடித்து ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறமா அந்த வீடியோவே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பேசுகிறேன். அதனால் நான் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம எந்த மருந்து அடித்தாலும் கூட பார்த்திங்கன்னா சேமியா, அதாவது ஏமாமெத்தியன் மோனோசிப் இருக்கு இல்லையா, பென்சனைட், அதை பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி தான் அடிப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 100 கிராம் போட்டுக்கிட்டேன். ஒரு டேங்க் 10 கிராம் அப்படிங்கிற கணக்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மினிக்டோ எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்கே கம்பெனியிலேருந்து வரக்கூடியது. ஸோ இந்த என்கே கம்பெனியிலேருந்து வரக்கூடிய மினிக்டோ எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது சைன்த்ரோபோல் 16.9% ப்ளஸ் பார்த்திங்கன்னா லூஃபின்ரோன் 16.9% சால்யூபிள் கண்டென்ட் எஸ்சி அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் இன்சிசைட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் யூஸ், விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும்தான். அகன்ற இலையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் அண்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்காங்க, ஓகேவா? ஆப்டிமல் ரீஇன்ட்ரீஸ் 200 grams. த ப்ராடக்ட் ரெக்கமெண்டட் ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ரை ஸ்கிராப். அதாவது பார்த்திங்கன்னா நெல் பயிர்களுக்கு தான் இது பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட். பட் நாம் பார்த்திங்கன்னா அதை மக்காசோளத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்க சொன்னதுனால நாம் இதை பார்த்திங்கன்னா மக்காசோளத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இவங்களோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு ஏக்கருக்கு 20 ml அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஏக்கருக்கு 50 ml கூடமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நாம் அடித்தது 20 ml டப்பா, ஓகேங்களா? ஆக்சுவலி 20 ml, 50 ml, 10 ml அப்படின்னு சொல்லி 4 வெரைட்டி, 20, 10, 50, 100 ml அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாம் 20 ml ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம பிளான் பண்ணி அடிச்சிருக்கோம். ரிசல்ட்டும் நல்லாவே இருக்குது. அடுத்த நாள் காலையிலேயே பார்த்திங்கன்னா புழுவெல்லாம் செத்து போய் மேலே மிதந்துக்கிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ வீடியோவை நல்லா தெளிவாக நான் பேசுகிறதையும் கேளுங்க, வீடியோவையும் பாருங்கள். ஏன்னா அந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறையா தவறு பண்ணிடுறோம். அதனால் அதையும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த சைன்ட்ரோபோல் 16.9% இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா அது பூச்சிக்கொல்லி மருந்து, ஓகேங்களா? அது இப்போ புழு எதுலேருந்து வருது, பூச்சியில் இருந்து தான் பார்த்திங்கன்னா புழுக்கள் மாறுது, ஓகேங்களா? நீங்கள் இப்போ இன்னும் மழை பெய்யாத பகுதிகளில் செடிகளோட வேறு பகுதிகளில் போய் பாருங்கள், சின்னதாக பூச்சிகள் வண்டுகள் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? அது இருந்துச்சுன்னா மழை பெய்கிற வரைக்கும் எத்தனை தடவை நம்ம புழு மருந்து அடித்தாலுமே மறுபடியும் நம்ம புழு மருந்து அடிக்கிற ஒரு நிலைமைக்கு தான் நிற்கும். ஸோ அதனால் இந்த தடவை இந்த இதில் இப்படி ஒரு டெக்னிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அதனால் இந்த பூச்சிக்கொல்லியும் சேர்த்து அடித்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளும் பார்த்திங்கன்னா இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், ஓகேங்களா? இது நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மசில்ஸ் ரெண்டையுமே பிளாக் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய பூச்சிகளை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அதை நம்ம பயன்படுத்தணும். கூடவே பார்த்திங்கன்னா லுஃபினரோன், LUFENORON, அது 16.9% எஸ்சி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா புது ஒரு டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இப்போ பொதுவாகவே புழுக்கள் பார்த்திங்கன்னா பூச்சி, அதுக்கப்புறம் சின்ன பூச்சாக இருக்கும், அப்புறம் முட்டையிடும், முட்டை புழுவாக மாறும், புழுவை மறுபடியும் பெரும்புழுவாகும், மறுபடியும் முட்டையிடும். இந்த ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இந்த பேர் என்னது, லிஃபர்னோல் 16.9% இருக்குது. இது ஸ்டேட் டிரான்ஸ்மிஷனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸ்டேட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு சுழற்சி இருக்குது இல்லையா, அந்த சுழற்சியை ஸ்டாப் பண்ணிடும். இப்போ முட்டையிலிருந்து தானே புழு வருது அப்படிங்கிறப்ப இந்த கெமிக்கல் நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த முட்டையில் இருக்கிறது முட்டையாகவே இருந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா முட்டை வெடித்தாலுமே வெளியே வரக்கூடிய புழுக்கள் பார்த்திங்கன்னா இறந்த நிலையில் தான் வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டிரான்சிஷன் ஸ்டேஜஸை பார்த்திங்கன்னா இந்த மினிக்டோ எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அண்டர் கண்ட்ரோல், நம்ம இலைகள் மேலே நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா இலைகள் மேலே புழு இருந்தால் தான் சாவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால்
இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலையோட அடிப்பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆகி போகுது. நம்ம மேலே அடிக்கக்கூடிய மருந்துகள் இலையோட அடிப்பகுதியிலையும் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகி போகிறதுனால ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே, இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த மருந்தை எடுத்து அடிக்க ஆரம்பித்தோம். அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம அடித்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம 1.5 ஏக்கர் அடித்தோமா, அடித்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோம் 1.5 ஏக்கர் வந்து குருணை போட்டிருக்கேன். மீதி இருக்க அந்த 1 ஏக்கர் இருக்குல்லையே அதில் தான் இந்த மருந்து அடித்தேன். அடிச்சுட்டு வெயில் அடித்து முடிச்சுட்டு 2வது வெயில் பாதிக்கு இந்தாண்டு அடிச்சுட்டு வந்து என்ன எப்படி இருக்கா மயங்கி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போனேன். அப்படி செக் பண்ண போகிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் எல்லாமே ஒரு மயங்க நிலைமையில் இருந்துச்சு. அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு, ஓகே ரிசல்ட் சூப்பரு அப்படின்னு சொல்லி அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறப்ப புழுவெல்லாம் செத்து போய் கிடந்துச்சு. அது குருத்துக்குள்ளே இருந்தாலுமே கூட அதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், புழுக்கள் எல்லாமே செத்து போயிருந்துச்சு. ஏன்டா அந்த வீடியோ போடல அப்படின்னா, அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு போடுங்க, காலங்காத்தால போனேன், அதனால் அந்த டைமில் ஃபோன் எடுத்துகிட்டு போகல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செத்து போயே கிடந்துச்சு. ஸோ ஓகே இது ரிசல்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னென்னா அது அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் டேமேஜ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கலை. இந்த சொரிஞ்சு வைக்கிறது சுரண்டி வைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் ஓகே இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதில் டிஃபால்ட்டாகவே பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. செடிகள் அந்த பச்சை தன்மையோடு தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம ஹை டோசேஜ் போட்டோம் அப்படின்னா வந்து செடியெல்லாம் வெள்ளையாக போயிடும் இல்லைங்களா. நம்ம எந்த மருந்து அடித்தாலும் உதாரணத்துக்கு கராட்டா அடித்தாலும் சரி, ப்ரொப்னாசைஃபர் அடித்தாலும் சரி, ஒரு இடத்துல அதிகப்படியான டோசேஜ் ஒரு குருத்தில் இறக்கும் போது வெள்ளையாக போயிடும் இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைகள் இதில் எதுவுமே இல்லை. அதனால் இது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படிங்கிறது. பொதுவாகவே இந்த மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணுறது லார்வா அப்படிங்கிற அந்த ஒரு புழுவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. பட் இது வந்து எல்லா வகையான பூச்சிகள் அண்டு புழுக்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். பருத்தி செடிக்கு கொடுக்கலாம், எல்லா வகையான கிராப்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சூப்பராக ரிசல்ட் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா வேறு யாராவது விவசாயிகள் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ml அப்படிங்கிறது தான் கணக்கு ஓகேங்களா. அதை விட அதிகம் கிடையாது. அதனால் நீங்கள் மிக்சிங்கில் ப்ராப்ளம் பண்ணுவீங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 டப்பா தண்ணி ஊற்றிருப்பேன். அதுக்கப்புறம் சேமியா பவுட்ரு கொட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிட்டோ எக்ஸ்ட்ரா அப்படி ஜின்ஜிண்டா கம்பெனியோட இதை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி அதுக்கப்புறம் 5 டப்பா தண்ணி நான் ஊற்றிருப்பேன். ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் எடுத்து ஊற்றிருப்பேன். ஸோ அதுக்காக சொன்னேன் வீடியோவையும் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க, நான் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி ஊற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அது இல்லாத நான் 2 ml கரெக்டாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியரில் தான் வரும். நான் 2 ml போட்டேன். பட் ஒரு சில ஏரியாக்களில் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 5 ml வரைக்குமே போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ml அப்படிங்கிறப்ப ரேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டாக போயிடும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 20 ml இது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு ரேட் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. 600 ரூபா மேக்ஸிமம் இந்த 20 ml அப்படிங்கிறது 600 ரேட்டில் தான் வரும் ஓகேங்களா. அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. இதுவே நம்ம 50 ml போகிறப்போ 1600 வருது. 1600 போட்டு 10 டேங்க் மருந்து அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹேமரில் போய்டும் இல்லை டெலிகேட்டில் போய்டும் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்சு இது 20 ml வந்து பார்த்திங்கன்னா 10 டேங்குக்கு போதுமானது ஓகேங்களா. நீட்டாக பண்ணிக்கலாம். 14 லிட்டர் தண்ணிக்கு இது போதுமானது. நான் அடித்து முடித்தவொடனே மழை வந்துருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. அடித்து முடித்து கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மழை இல்லைன்னா பக்கா ரிசல்ட் கொடுக்கும்.